சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க நம்ம விஜயா அப்பதான் பார்வதியோட வீட்டுக்கு வந்து நிற்கவும், நம்ம பார்வதி வந்து ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா இங்க நம்ம சிவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எங்கள் விஜயா. என்ன இந்த பார்வதி சிவனும் எப்போ பாரு ரெண்டு பேரும் க்ளோஸாக ரொமான்ஸ் பண்ணிக்கிற மாதிரியும் தன்னோட ஃபீலிங்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுங்க ரெண்டும் லவ் பண்ணி ஓடி போயிடுமோ? ச்சே, காலம் போன காலத்தில் இதுங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம பார்வதியும் சரி சிவனும் சரி அவங்க வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. தப்பான இன்டென்ஷன் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இங்கே விஜயா அப்படியே உள்ளே வராங்க. விஜயாவை பார்த்ததுமே பார்வதி, வா விஜயா, எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் வந்தேன். ஆமாம், என்ன கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜயா இருந்துட்டு, என்ன பார்வதி இதுக்கெல்லாம் ஓவராக சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி சரி, உங்கள் வேலை முடிஞ்சதா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவன் இருந்துட்டு, அதெல்லாம் முடிஞ்சது மாஸ்டர். இப்போ தான் பாரு கதையை ரொம்ப அழகாக சொல்லி முடித்தாங்க. அவ்வளோதான், நான் அதை எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது வேலை. நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜயா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க கிறிஷை பற்றி தான். இப்போ பார்வதி கேட்குறாங்க, என்ன விஜயா என்னமோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க போல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், பார்வதி என் வீட்டில் தான் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்ன நடந்தது விஜயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அதான் அந்த கிறிஷ் இருக்கான்ல, கிறிஷு. சொல்லு கிறிஷு நல்லாவே எனக்கு தெரியும். அதான் அடிக்கடிக்கு மீனாவும் முத்துவும் அதாவது உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களே அப்படி அந்த கிறிஷு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறேன், அந்த கிறிஷு தான். அந்த கிறிஷு இனிமே எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறானா. நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் யாருமே என் பேச்சு கேட்கவே இல்லை. அந்த கிறிஷு இனிமேல் எங்கள் வீட்டில் தான் இருப்பான். ஏன் வீடு பார்வதி அது, ஆனால் நான் தனிமையாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கூட அந்த வீட்டில் உரிமை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் விஜயா, ஏன் எதுக்காக கிறிஷு உங்கள் வீட்டிலே இருக்கான், எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை ஏன் கேட்குற, அவங்க அம்மாக்காரி இறந்து போயிட்டாலாம். அவள் செத்து போனதுனால இந்த கிறிஷோவை வந்து எங்கள் வீட்டிலே தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி வந்து அழுது நாடகம் நடிச்சிட்டு போனாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்களும் இந்த முத்துவும் மீனாவும் கிறிஷ் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, எனக்கும் வர வழியே தெரியல, எல்லாருமே ஒரு பக்கமாக நிற்கிறாங்க. அதான் எப்படியாவது அந்த கிறிஷை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்றதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது வழி இருந்தால் சொல்லு பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், பார்வதியோ, இங்கே விஜயா, நீ நினைக்கிறது எல்லாம் நடக்கக்கூடாது. ஏன்னா கிறிஷு உங்கள் வீட்டில் தான் இருக்கணும்னு எனக்கும் தோணுது. ஏன்னா கிறிஷை இங்கே மீனா வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அவள் தானே பார்த்துக்கிறா. உனக்கு என்ன கஷ்டம் விஜயா? நீ பாட்டுக்கு வீட்டில் இருக்கிற, என்ன வேலையை செய்ய போகிற? இல்லை கிறிஷை குளிக்க வைக்கணும், இல்லை சாப்பாடு ஊட்டி விடணும், இல்லை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு ஏதாவது உனக்கு தொந்தரவு இருக்கா? அப்படி எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்வதி பேசிக்கிட்டு இருக்க? என்ன என் வீடு என்ன மடமா ஜடமா? கண்டவங்கலாம் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அம்மாவை முழுங்கிட்டு வந்த பையன், அந்த பையன் வந்த நேரம் எங்கள் வீட்டில் ஏதாவது கெட்டதுனால தான் என்ன பண்ண முடியும் பார்வதி? அதான் நான் ரோகிணி இங்கே வர வச்சிருக்கேன். இந்த கிறிஷை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு சரியான காரணம் இருக்கணும். அதான் ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்வதி இருந்துட்டு, வேண்டாம் விஜயா, பாவம் அம்மாவை இழந்து போய் வந்திருக்கான். அவனுக்கு இப்போதைக்கு நீங்கள் எல்லாருமே ஆறுதலாக இருக்கணும். முக்கியமாக மீனா கூட இருந்தால் கண்டிப்பாக அந்த பையன் கிறிஷு சந்தோஷமாக இருப்பான். இந்த மாதிரியெல்லாம் நல்லது செய்கிறது ரொம்ப நல்லது விஜயா. அது உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது விஜயா அப்படின்னு சொல்லவும், என்ன பார்வதி நீயும் அந்த முத்து மாதிரியே பேசுகிற? இங்கே பார்வதி, உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல, சைலண்ட்டாக இருந்தால் போதும். அந்த கிறிஷை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வழி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லு, மற்றபடி வேறு எதுவுமே நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து உட்காண்ட்ருக்காங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம ரோகிணிக்கு வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம அத்தை ஆன்ட்டி கிட்ட போய் தான் ஆகணும், ஏன்னா ஆன்ட்டி வர சொல்லியிருக்காங்கன்றதுனால மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது நம்ம ரோகிணி வந்து
கிளம்பி ரெடியாகி வெளியே வரவும் அண்ணாமலை இங்கே ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. கிறிஷுமே அங்கே தான் பக்கத்தில் உட்காண்ட்ருக்காங்க. நம்ம மீனா வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியை பார்த்ததுமே நம்ம கிறிஷு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே உடனே நம்ம அண்ணாமலை பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம ரோகிணி திருட்டு முழிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல். உடனே அண்ணாமலை இருந்துட்டு ஒரு மாதிரி ரோகிணியை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அது வந்து அது வந்து அங்கிள், அதான் கிறிஷோட அம்மா தான் இறந்து போயிட்டாங்களே, அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல், அதனால தான் என்னை பார்த்ததுமே அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, அதுக்கெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல. பாவம் சின்ன பையன் தானே, விடு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அண்ணாமலையுமே சொல்லிட்டாங்க. இப்போ தான் நம்ம ரோகிணிக்கு ரிலாக்ஸாக இருக்குது. சரி கிரிஷ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ மீனா ஆண்டி கூட இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் முத்துவுமே ரூம்லேருந்து வந்து அண்ணாமலை பக்கத்தில் உட்காராங்க. அப்பா, ஒரு விஷயம் கவனிச்சிங்களாப்பா, இந்த கிறிஷ் என்னையும் அங்கிள்னு தான் கூப்பிட்றான், அது மட்டும் இல்லாமல் மீனாவுமே ஆன்ட்டின்னு தான் கூப்பிட்றான். ரோகிணியை பார்த்ததுமே அம்மானு எப்படி கூப்பிட்றான், இதில் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து, அதுவெல்லாம் எதுவும் இல்லைடா, நீ போயிட்டு உன் வேலை என்னமோ அதை பாருடா, சும்மா எதுவுமே இல்லாத விஷயத்துக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு என்னத்துக்குடா இதெல்லாம். கிறிஷு யாரை வேணாலும் அம்மான்னு கூட்டிகிட்டு போகிறான்டா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் சின்ன குழந்தைடா, அவனுக்கு என்ன தெரியும், அதுக்கும் ஒரு அர்த்தத்தை வச்சு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணாமல் உன் வேலை என்னமோ அதை பாருடா, வேலையை பாருடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கப்பா, எனக்கு சவாரி இருக்குது, நானும் கிளம்பணும். கிரிஷ், நான் சவாரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி டெய்ரி மில்க்கு, அதுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நீ அப்புறமா மீனா ஆண்டி கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லணும் சரியா. உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே இந்த அங்கிள் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சவாரிக்குமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே மீனா வந்து நம்ம கிறிஷுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கிறிஷுக்கு ஊட்டி விடுறாங்க. போதும் மீனா ஆண்டி, நீங்கள் ஊட்டிக்கிட்டே இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு போதும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. டே கிறிஷ், கொஞ்சமாக சாப்பிட்டுக்கூடா, நான் கொஞ்சம் தானே போட்டுட்டு வந்தேன், 2 வாய் தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ளே போதும் போதும்னு சொல்கிறேன். இங்கே பாரு, நான் இப்போ போட்டுட்டு வந்ததுக்கு எல்லாத்தையுமே நீ சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜயா ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ரோகிணி, நான் உன்னை எப்போவோ கிளம்பி வர சொன்னேன், ஆனால் நீ இன்னுமே வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு. இதோ ஆண்டி, இந்த பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உள்ளே வராங்க பார்வதியோட வீட்டுக்கு. ரோகிணி வந்து ரொம்பவே பதட்டத்திலே இருக்காங்க. இப்போது விஜயா இருந்துட்டு, ரோகிணி, அந்த கிறிஷை எப்படி வீட்டை விட்டு துரத்தணும், ஏதாவது உனக்கு பிளான் கிடைச்சதா, அந்த பையன் ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த பையன் அவங்க அம்மாவை முழுகிட்டு வந்திருக்கான், அவனோட நேரமே சரியில்லை, அவனோட நேரமும் காலமும் சேர்ந்து நம்ம வீட்டில் உள்ள யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரோகிணி தயங்கிக்கிட்டே, ஆண்டி அப்படிலாம் நடக்காது ஆண்டி, எல்லாமே நம்ம மனசு தான், நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதான் ஆண்டி, எல்லாத்தையுமே நம்ம நெகட்டிவாக பார்க்கக்கூடாது, பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும் ஆண்டி, அப்படிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆண்டி, பாவம் அந்த கிறிஷ் அம்மாவை இழந்து போய் வந்திருக்கான், அவன் நம்ம வீட்டில் இருந்துட்டு போகட்டுமே, அதுவும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே விஜயா இருந்துட்டு, என்ன ரோகிணி, நீயும் அந்த முத்து மீனா மாதிரியே பேசுகிற, வேண்டா ரோகிணி, அந்த கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த கிறிஷ் நம்ம வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிருவான், அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ்ஸு, துணி, மணி, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அவன் பெரியவனா வளர்ந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு எல்லாம் பண்ணுறது, ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செலவு ஆகிடும், அது எல்லாத்தையுமே நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவன் பெரியவனா ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை ஒன்று பண்ணிட்டு வந்துட்டானா நம்மக்கிட்டே பங்கு கேட்பான், இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை வரும், அவனை இப்போவே வீட்டை விட்டு அடித்து துரத்துறது தான் கரெக்டு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரோகிணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ, உன்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலான்னு உன்னை வர சொன்னால் நீ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க, அப்படி பேசுன அப்படின்னா அந்த கிறிஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, நீ வர வர சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஆண்டி, அப்படி இல்லை ஆண்டி, அந்த பையனை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது, அதுக்காக நம்ம வீட்டிலே இருக்க முடியுமாம்மா, இல்லைம்மா அதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது ரோகிணி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருது, வேணா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, என்ன ஆண்டி, என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துமா,
நான் வீட்டில் என் ரூமில் ஒரு 50,000 ரூபா பணத்தை ஒரு இடத்துல வைக்கிறேன். சரியா? அது எல்லாருக்கும் தெரிகிற அதாவது தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இதுக்கு அதாவது ஏதோ இது வாங்குறேன் அது வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் வச்சுக்கிட்டு இருக்க பணம் தெரிய வரணும். அப்புறம் மறுநாள் அந்த பணத்தை வந்து நம்மளே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிறிஷு தான் அந்த பணத்தை எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே திருட்டு பட்டத்தை சுமத்தி அவன் இந்த வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருந்தால் வீட்டில் உள்ள ஒரு பொருளை கூட வைக்க மாட்டான், எல்லாத்தையும் திருடிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எதை வச்சு சொல்லி முத்துவையும் மீனாவோட மனசையும் கழிச்சு அதுக்கப்புறம் அதான் உன் மாமனார் அவரையுமே மனசை மாற்றி அந்த கிறிஷை வீட்டை விட்டு துரத்திடலாம், இப்படிப்பட்ட திருட்டு பையன் வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ ஆண்டி நம்மளை விட மிகப்பெரிய கேடியாக வருவாங்க போல, நம்ம பிள்ளையவே வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நம்மக்கிட்டே ஐடியா கேட்டாங்க, நம்மளும் அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிச்சிட்டோம், ஆனால் அவங்களா மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க, நம்ம பிள்ளை மேலே திருட்டு பட்டத்தை கட்ட பார்க்குறாங்க, இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, என்னம்மா ரோகிணி எவ்வளோ பெரிய ஐடியாவை சொல்லியிருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, சூப்பர் ஐடியா ஆண்டி, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் இப்படியே பண்ணுங்கள், அப்போ தான் ஏதாவது சொல்லி கிறிஷை வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க ஆண்டி நான் கிளம்பணும், இருமா ரோகிணி ஏதாவது சாப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும், இருமா நீ காஃபியாவது குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது காஃபி போட்டு கொண்டு வரதுக்குள்ளவே இங்கே நம்ம ரோகிணிக்கு அந்த தினேஷ் கால் பண்ணுறாங்க. என்ன இந்த நேரத்தில் இவன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறாங்க. இங்கே தினேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இந்த கல்யாணிக்கு திமிரு ஓவராக தான் ஆயிடுச்சு, நம்ம ஃபோன் பண்ணுறப்பவே நம்ம காலை கட் பண்ணி விடுறலா, திரும்பவும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரோகிணிக்கு பயங்கர பதட்டம். ஏன்னா பக்கத்தில் விஜயா பார்வதினு எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஃபோன் அட்டன் பண்ணி பேசவே முடியாது. அதனால் நிறைய டைம் பண்ணுறாங்க, கால் அட்டன் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம ரோகிணியுமே காஃபி குடிச்சிட்டு, சரிங்க ஆண்டி எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணி பேசணும், அது மட்டும் இல்லாமல் ஷோரூமுக்குமே போகணும், மனோஜ் வேறு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா ரோகிணி நீ போய் பாரு, நான் சொன்னதை பற்றி கொஞ்சம் யோசி, ஈவினிங் வந்து அதுக்கான ப்ராசஸை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வெளியே வந்து தினேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. இப்போது தினேஷ் இருந்துட்டு, என்ன கல்யாணி நான் ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விடுற, ஓ உனக்கு அவ்வளோ கொழுப்பு வந்துருச்சா, அவ்வளோ திமிரு ஏறிடுச்சா உனக்கு, உன்னை இத்தனை நாளாக விட்டு வச்சுருந்தல அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இங்கே பாரு தினேஷ் தயவு செஞ்சு கோவப்படாத, நான் ஃபோனை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன், ஆன்ட்டி கூட பேசிக்கிட்டு இருந்தேன், ஆன்ட்டிக்கிட்ட பேசுகிறப்போ நான் எந்த காலுமே அட்டன் பண்ணுறதில்ல, அப்படி அட்டன் பண்ண அப்படின்னா யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்பாங்க, அவங்கள சமாளிக்க முடியாது, அதனால தான் நான் ஃபோன் அட்டன் பண்ணல, இப்போ என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே தினேஷ் இருந்துட்டு, என்ன கல்யாணி இன்னுமே தெரியாத மாதிரி பேசுகிற, ஏன் நேற்று கூட நான் உன்கிட்ட எதுக்கு கால் பண்ணேன், பணத்துக்காக தானே கால் பண்ணேன், நீயும் எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்ட, சரி எப்போ பணத்தை கொடுக்க போகிற, சீக்கிரமாக பணத்தை செட்டில் பண்ணு, ஏன்னா எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், சீக்கிரமாக நானும் கல்யாணம் பண்ணின்னு உன்ன மாதிரி நான் சந்தோஷமாக வாழ வேணாமா, நீ மட்டும் 1008 பொய்யை சொல்லி உங்கள் குடும்பத்தவே ஏமாற்றிக்கிட்டு உன் புருஷனையும் ஏமாற்றிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நான் மட்டும் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, இங்கே பார் கல்யாணி நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவி எனக்கு தெரியாது, நாளைக்கு நீ சிட்டியோட ஆஃபீஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு போகிற, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டியோட ஆஃபீஸ்க்கா, ஆமாம் அவரை எனக்கு கொஞ்ச நாளாக பழக்கம், கொஞ்சம் பண கஷ்டம் ஏற்பட்டுச்சு, உன்னையும் காண்டாக்ட் பண்ண முடியல, அதனால தான் சிட்டிக்கிட்ட வட்டிக்கு வாங்கினேன், அப்போ பழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஆனால் என்னால் நிறைய பணமெல்லாம் ரெடி பண்ண முடியாது, இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது ஒரு 50,000 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம தினேஷுமே சரி இப்போதைக்கு இது கூட ஒரு வாரம் கழிச்சு வேணா ஒரு 4 லட்ச ரூபாவை எனக்கு அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ரோகிணிக்கு படப்படாங்குது, நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன், இங்கே பாரு தினேஷ் சும்மா என்னை டென்ஷன் பண்ணாத, எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தெரியுமா, ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளித்து வரத்துக்குள்ளே எனக்கு போதுங்குது, காலையில் விடிஞ்சா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சமாளித்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை பணம் மட்டும் கேட்காத, இப்போதைக்கு நான் 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே
நம்ம மீனா பூ கொடுக்கறதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு வராங்க. பார்வதியோட வீட்டுக்கு வந்து அவங்களே பூ எப்பவுமே ரெகுலராக வச்சுருவாங்க. விஜயாவுமே இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பார்வதி மீனாவை பார்த்து, என்ன மீனா, உங்கள் வீட்டுக்கு போயிட்டியா, ஏதோ பிரச்சனை அது இதுன்னு சொன்னாங்க, இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆண்டி, நான் எங்கள் வீட்டுக்கே தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, என்ன ஆண்டி என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்கு மீனா, உன் அத்தையை பற்றி தான். அத்தையா? அத்தையை பற்றி என்ன இருக்குது? இங்கே பாரு மீனா, அதான் கிறிஷு அவங்க அம்மாவை இழந்துட்டானமே, அவங்க அம்மா இறந்துட்டாங்களாமே, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் எப்போ தெரிய வருதோ எல்லாரையுமே நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா, இங்கே பாருமா, உன் அத்தை அந்த கிறிஷை வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ரோகிணியும் இந்த விஜயாவும் தான் 2 பேருமா சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் மேலே திருட்டு பட்டத்தை கட்டி அந்த பையனை வீட்டை விட்டே துரத்தணும்னு சொல்லிட்டு உன் மாமியார் பிளான் பண்ணியிருக்கா. இது மட்டும் நடக்காமல் நீ பார்த்துக்கோ. அதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நீ வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, பணத்தை அந்த கிறிஷு பையனா எடுத்தான்னு சொல்லிட்டு திருட்டு பட்டத்தை கட்டி வீட்டை விட்டு துரத்திடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கா. பாவமா அந்த பையன் சின்ன வயசுலேயே அப்படி ஒரு திருட்டு பட்டத்தை கட்டி அந்த பையனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அப்படின்னா அந்த பையனோட மனசுக்குள்ளே அது ஒரு பெரிய பாரமாகவே இருந்துடும். கடைசி வரைக்கும் அவனால் ஒரு நல்ல நிலைமைக்கே வர முடியாது. நம்ம திருடிட்டோம், அப்படி தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளவே அந்த பையனோட மனசு கெட்டு போயிடுமா. அது மட்டும் இல்லாமல் அவனோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நீதாம்மா இந்த ஆபத்துலேருந்து கிறிஷை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ஆண்டி, நீங்கள் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது விஜயா வீட்டுக்கு போனதுமே அவங்க அதுக்கான வேலையை, அதாவது கிறிஷை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. இப்போது அண்ணாமலை கிட்ட, ஏங்க இங்கே பார்த்தீங்களாங்க 50,000 ரூபா நான் சம்பாதிச்ச காசுங்க, நான் பீரோவில் இதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, என்ன விஜயா, ஏன் இதை என்கிட்ட சொல்லிட்டு வைக்கிற, பின்ன என்னங்க, நீ என் புருஷன் தானே, உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து சொல்கிறாங்க. சரி சரி, எப்படியோ நீ கஷ்டப்பட்டு உழைச்சி மற்ற பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து யோகா பண்ணி இப்படியெல்லாம் சம்பாதிச்சிருக்க, பத்திரமா கொண்டு போய் வெய் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் வைக்கிறாங்க. அதாவது பீரோவில் வைக்கிறதுல உள்ளே நுழைஞ்சதுமே, அதாவது ரூம்குள்ளே போனதுமே ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அங்கேயே பணம் தெரிகிற மாதிரி வச்சிடுறாங்க. இப்போது கிறிஷு அங்கேயும் இங்கேயும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜயாவோட ரூம்லேயுமே போகிறாங்க. இப்போது கிறிஷ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கோமா விஜயா கூப்பிடவும், என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, இவனெல்லாம் என் ரூமில் போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள், என் ரூமில் நான் பணம் வச்சுருக்கேன், பணத்தை இந்த பையன் திருடிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பார் விஜயா, அப்படியெல்லாம் கண்டிப்பாக இந்த பையன் பண்ண மாட்டான், தேவையில்லாமல் அந்த பையனை கஷ்டப்படுத்தாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, அப்புறம் ஏதாவது பணம் காணாமல் போகட்டும், அதுக்கப்புறம் இருக்குங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. இப்போது கிறிஷு அங்கே இங்கேயும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஆன்ட்டி வேறு இந்த கிறிஷு மேலே திருட்டு பட்டத்தை கட்டி வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு பிளான் சொல்லியிருந்தாங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, எப்படியாவது கிறிஷை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம மீனாவுமே பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்துவுமே இப்போது வரப்போ நம்ம கிறிஷுக்காக சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம கிறிஷுக்கு கொடுக்குறாங்க. ஹை முத்து அங்கிள், இது எல்லாமே எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா கிறிஷ், எல்லாமே உனக்கு தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிறிஷு. இப்போது நம்ம அதாவது மீனா வந்து சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே விஜயா ரூம்லேருந்து கத்திட்டு வராங்க. இப்போது நம்ம ரோகிணி ஒன்று பண்ணியிருப்பாங்க.
விஜயா வச்ச பணத்தை உண்மையாகவே ரோகிணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம விஜயா வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பணத்தை நம்மளே எடுத்து வச்சுட்டு கிருஷ் மேலே பழிய போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ரோகிணி விஜயா வச்ச பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தினேஷ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க. விஜயாவுக்கு பகேருங்குது, இங்கே இருந்த பணமாக காணுமே, நம்ம பணத்தை எடுத்தே வைக்கலையே, எடுத்து வச்சுட்டு அந்த கிருஷ் மேலே பழிய போடலான்னு பார்த்தா உண்மையாகவே அந்த கிருஷ் பணத்தை திருடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. கத்துறாங்க. கத்துற கத்துல வீட்டில் உள்ள எல்லாருமே விஜயாவோட ரூமுக்கு வந்துடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, என்ன விஜயா, ஏன் நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, ஏங்க நேற்று உங்ககிட்ட நான் 50,000 ரூபாய் எனக்கு சம்பளம் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மாத சம்பளத்தை கொண்டு வந்து வச்சேன் இல்லைங்க, அந்த பணமே இங்கே காணுங்க. அந்த கிருஷி தான் அங்கே இங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான், அவன் தாங்க பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கிருஷி அழுகுறாங்க. ஐயோ தாத்தா, நான் பணமெல்லாம் எடுக்கல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே இங்கே முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக பணத்தை கிருஷ் பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே நம்ம மீனா எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. பார்வதி அத்தை வீட்டுக்கு நான் பூ கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போது ரோகிணியும் இந்த விஜயா அத்தையும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை மாட்டி விடாமல் இவங்களா பார்த்த மாதிரி இப்போது சொல்லிடுறாங்க விஜயா போட்ட பிளான் எல்லாத்தையுமே. இதை கேட்ட நம்ம அண்ணாமலை பயங்கரமாக கோவப்படுறாங்க. விஜயா, என்ன விஜயா, இதெல்லாம் உனக்கே அசிங்கமாக இருக்கிற மாதிரி இல்லை, சின்ன பிள்ளை மேலே பழிய போடணும்னு நினைக்கிற, உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உன்னை ஜாட்டியெல்லாம் அடித்து வீட்டை விட்டு துரத்தணும் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க சத்தியமாங்க பணத்தை காணுங்க, நான் வேணா பிளான் பண்ணது உண்மைதான், ஆனால் அந்த பணத்தை நாங்கள் எடுத்தே வைக்கலைங்க, இந்த பணத்தை இந்த கிருஷி தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார் விஜயா, திரும்ப திரும்ப விளையாடிக்கிட்டு இருக்காத, போயிட்டு உன் வேலை என்னமா அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விஜயா சொல்கிறத யாருமே கேட்கல. விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கிருஷி மேலே தான் கோவப்படுறாங்க. உண்மையாகவே பணத்தை திருடிட்டான், இந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான், நம்ம வீட்டில் உள்ள யாருமே திருடுற பழக்கமே இல்லை, கண்டிப்பாக மனோஜுமே எடுத்திருக்க மாட்டான். இப்படி இருக்கிறப்போ இந்த கிருஷி தான் பணத்தை எடுத்துருக்கணும், இந்த கிருஷை சும்மா விடக்கூடாது, நம்ம சொல்கிறத யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ ஆன்ட்டியால் எதுவுமே பண்ண முடியாது, 50,000 ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தினேஷ் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தினேஷை மீட் பண்ணி இங்கே ரோகிணி வந்து அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு என்ன டென்ஷன் பண்ணாமல் இரு, என்கிட்ட பணமும் இல்லை, எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு இருக்குது, நடுவில் நீ வேற ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடாத, தயவு செஞ்சு இதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து கிளம்பி வந்துடுறாங்க. தினேஷ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, உன்னை இதோடலாம் விடமாட்டேன் கல்யாணி, எனக்கு வேணுன்ற அளவுக்கு உங்ககிட்ட நான் பணத்தை கறந்துக்கிட்டு தான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ரோகிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயா ரூமில் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம விஜயா நினைக்கிறாங்க, ரோகிணி கிட்ட யார்கிட்டையுமே எந்த பிளானையும் சொல்லக்கூடாது, இந்த கிருஷை உயிரோடவே விடக்கூடாது, இவெல்லாம் உயிரோடு இருந்து யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விஜயா இப்போது மெடிக்கலுக்கு போயிட்டு ஒரு விஷ பாட்டில் வாங்கிட்டு வராங்க. இந்த விஷ பாட்டிலை இந்த கிருஷ்ன்றவனுக்கு கொடுத்துடணும், இவன் செத்தா கேட்கறதுக்கு நாதி கூட இல்லை, இவன் 50,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான், என்ன பண்ணியிருப்பான் அவ்வளோ பணத்தை, எங்கேயாவது யாருக்காச்சும் கொடுத்துருப்பானோ, எதுக்காக இவன் இம்புட்டு பணத்தை எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால குழப்பம், பயங்கர குழப்பம். ஏன்னா 50,000 ரூபாய் போச்சே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, பிள்ளைங்களுக்கு டான்ஸ் ஆடி அதாவது நடனம் ஆடி சம்பாதிச்ச பணம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. வாங்கிட்டு வந்த விஷத்தை இப்போது நம்ம கிருஷுக்கு பால் கொண்டு வந்து நம்ம மீனா வந்து அதாவது ஷோகேஸில் வைக்கிறாங்க, அதாவது ஒரு பெஞ்ச் அதாவது ஸ்லாப்பில் வைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா வந்து கிருஷ் அங்கே பால் வச்சுருக்கேன் பாருடா, அதை எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ் வந்து கையெல்லாம் அலம்பிட்டு வரதுக்காக ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இப்போது விஜயா இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த பாலில் விஷத்தை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம கிருஷுமே முகமெல்லாம் அலம்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து குடிச்சிடுறாங்க. குடிச்சது கொஞ்சம் நேரத்துலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. மீனா மீனா கிருஷி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்து தேடிக்கிட்டு வரவும் கீழே மயங்கி விழுந்துக்கிறாங்க. இப்போது நம்ம கிருஷை பார்த்த நம்ம முத்து பயங்கரமாக பார்த்துட்டுப்படுறாங்க. டே கிருஷ், உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லவும் வீட்டில் உள்ள அத்தனை பேருமே
வந்துடுறாங்க. இங்கே மீனா இருந்துட்டு, ஏங்க என்னங்க ஆச்சு, கிறிஷுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து நம்ம கிறிஷோட முகத்தில் தெளிக்கிறாங்க. ஆனால் கிறிஷ் எந்திரிக்கவே எந்திரிக்கிறதில்ல. மீனா என்ன மீனாச்சு, நல்லா தானே இருந்தான், ஏங்க இப்போ கூட நல்லா தாங்க இருந்தான், நான் பால் கொண்டு வந்து கொடுத்தேன் குடிச்சிடுறான்னு சொன்னேன், பாலை கூட குடிச்சிருக்கானே, இப்போ கூட நல்லா தாங்க இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா மீனா மேலே பழிய போடணுன்றதுக்காக எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் விஷம் சாப்பிட்ருக்காங்கன்ற விஷயத்த வந்து டாக்டர் சொல்லிடுவாங்க. இது மீனா மேலே போகணும் பழி, மீனா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து ஒன்று சொல்கிறாங்க. இங்கே அந்த பாலை குடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கிறிஷுன்ற பையன் மயங்கி விழுந்திருக்கான். அப்போது பாலில் இந்த மீனா ஏதோ கலந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரோகிணிக்கு கோவமாக வருது, தன்னோட பிள்ளையே சாவடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு. மீனா என்ன மீனா இது, இந்த பாலை குடிச்சதுக்கப்புறம் தான் கிறிஷ் மயங்கி விழுந்திருக்கான், அப்போது நீங்கள் பாலில் ஏதாவது மிக்ஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள் ரோகிணி, நான் எதுக்காக பாலில் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏதாவது விஷயத்த, கண்டிப்பாக நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். கிறிஷ் தன்னோட பிள்ளையாக தான் நான் நினைக்கிறேன், அவன் இந்த வீட்டில் இருக்கிறத முழு மனதோடு ஏற்றுக்கிட்டதே நான் தான், அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு, ரோகிணி சும்மா இருமா, கண்டிப்பாக மீனாலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன ஏதுன்னு அப்புறம் பேசிப்போம், இப்போது கிறிஷை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயா செஞ்ச கீழ்த்தரமான வேலையால் இப்போது கிறிஷ் பாதிக்கப்பட்டிருக்கான். கிறிஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ தான் தெரிய வருது கிறிஷ் வந்து விஷம் சாப்பிட்ருக்கான்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. விஜயா திருட்டு முழிக்கிறாங்க. மீனா கிறிஷு விஷம் சாப்பிட்ருக்கான், அப்போது அந்த பாலில் எப்படி விஷம் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த பாலை தாங்க உங்களுக்குமே ஊற்றி கொடுத்தேன், நானும் அதை தாங்க குடித்தேன், உங்களுக்கும் எனக்கும் எதுவும் ஆகலை, அப்போ எப்படிங்க கிறிஷுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மீனா இந்த வேலையை யார் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டுபிடிக்கிறேன், கிறிஷுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா கிறிஷு இப்படி ஆனதுக்கு காரணமானவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபத்தில் இருக்காங்க. விஜயா திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிறிஷ் வந்து உயிர் பொழிச்சு திரும்ப வந்துடணும், விஜயா தான் விஷத்தை கொடுத்தாங்கன்ற விஷயம் நம்ம முத்துக்கும் மீனாக்கும் மற்ற எல்லாருக்குமே தெரிய வரணும். நம்ம விஜயாவை அடித்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர்